வணக்கம். இன்றைக்கி நம்ம வேலை வழிகாட்டி சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு முக்கியமான நியூஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வேலை வழிகாட்டி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானில் ஆல் என்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம போட நோட்டிஃபிகேஷன், நியூஸ் அப்டேட், ஸ்டடி மெட்டீரியல் வீடியோஸ், டெஸ்ட் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ஒன்றுக்குன்னே தெரிய வரும். இப்போ என்னென்னு பார்க்கலாம். தமிழகம் முழுவதும் வேலைக்காக 54.25 லட்சம் பேர் காத்திருப்பு அப்படின்றது தான் இன்றைக்கான நியூஸு. அது பார்த்திங்கன்னா 3,27,820 பேர் வந்து இளநிலை முதல்நிலை பட்டதாரிகள் இருக்காங்கன்றது தான் மிகப்பெரிய ஆச்சரியம். இப்போது தமிழ்நாட்டில் வேலை வாய்ப்பகத்தில் 54.25 லட்சம் பேர் பதிவு பண்ணியிருக்காங்க. இது என்னென்னா, வேலை வாய்ப்பகத்தில் பதிவு செய்தோரின் எண்ணிக்கை 54.25 லட்சம் என்று தமிழக அரசு தெரிவித்துள்ளது. இது குறித்து மாநில அரசின் சார்பில் வெளியிடப்பட்ட தகவல் வருமாறு: தமிழகத்தில் வேலைவாய்ப்பு அலுவலகங்களில் பதிவு செய்து காத்திருப்போரின் எண்ணிக்கையாக நிலவரப்படி 54,25,114 உள்ளது. அதில் ஆண்கள் வந்து 25 லட்சம் பேர், 134 பேர் இருக்காங்க ஆண்கள். பெண்கள் வந்து 29,24,695 பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பதிவு செய்தவர்களில் 285 பேர் 3ஆம் பாலினத்தவர்கள்ன்றது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. வேலைவாய்ப்பு அலுவலகங்களில் பதிவு செய்தவர்களில் வயது வாரியானவை விவரங்கள் வந்து, அதாவது 18 வயதுக்குள்ளான பள்ளி மாணவர்கள் 10,83,000 பேரும், 19 முதல் 30 வயது வரை கல்லூரி மாணவர்கள் வந்து 23.92 லட்சமும், 31 வயதுலேருந்து 45 வயது வரை உள்ளவங்க வந்து 17.3 லட்சம் பேரும் உள்ளனர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மாற்றுத்திறனாளிகளுக்கு அரசு வேலைவாய்ப்பில் முன்னுரிமை அளிக்கப்படுவதால் அவர்களுக்கு வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் தங்களது பெயர்களை பதிவு செய்து வைத்துள்ளனர். மொத்தமாக பதிவு செய்துள்ள 1,49,647 மாற்றுத்திறனாளிகளில் 99,680 பேர் ஆண்களும் 49,967 பெண்களும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதுதான் இன்றைக்கான நியூஸு. நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.